அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் புருஷோத்தமன். HPM யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள். ஒரு சின்ன அட்வைஸ்க்காக கொடுக்குறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதுதான் மனிதனுடைய இயல்பு. இதில் நிறைய பேர் ஆசையா, கோபமா, ஆனந்தமா எல்லாமே ஆசையாகத்தான் இருக்கிறாங்க. அதற்காக வீட்டு கூரையில் கரையான் புற்றி கட்டினால் அடிக்கடி மண்ணை அகற்ற வேண்டியிருக்கும். ஆனால் பிரச்சனை தீராது. நிரந்தரமாக புற்றை அகற்ற வேண்டும்னா கூரையில் உள்ள தாய்ப்பூச்சியை அகற்ற வேண்டும். அதுபோல பிறவிக்கான காரணத்தை போக்காமல் வேறு எதை செய்தாலும் பயனில்லை. பிறவிக்கான காரணம் ஆசைதான். அதனால்தான் காமம், கோபத்திற்கு அடிமையாகி தீய செயல்களில் ஈடுபடுகிறோம். நம்மை தவிர வேறொரு பொருள் அழகாக இருந்தால் அதன் மீது ஆசை வருகிறது. கிடைக்காவிட்டால் கோபம் வருகிறது. விரும்பிய பொருள் கிடைத்த பின்னும் அதனால் துன்பம் ஏற்பட்டாலும் கோபம் வருகிறது. ஆசையால் பிள்ளைகளை பெற்று ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு திருமணம் செய்கின்றனர். மனைவியின் பேச்சை மகன் கேட்பதை கண்டால் கோபம் வருகிறது. காலப்போக்கில் பெற்ற மகன் மீது வழக்கில் தொடுக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாகிறது. சில பேர் சொத்து எழுதாவிட்டால் கூட பெற்றோரை அடிக்கிறார். தற்சமயத்தில் கூட பார்த்திருப்பீர்கள். இது நிறைய பிராபலம். உண்மை உழைப்பு உயர்வு. உழைச்சி சாப்பிட்டு அதில் உள்ள ருசியே தனி. பிரச்சனை வராமல் இருக்கணும்னா இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வு. இதுதான் அமைதியான வாழ்வு கிடைக்கும். பிறர் பொருளை ஆசைப்படாதே. அதனால் காமம், கோபம் நம்மை விட்டு அகல வேண்டும். புரிகிறதா? மீண்டும் மீண்டும் நம் பிறவியால் அவதிப்பட காரணம் இந்த ஆசையும் கோபமும் தான். இதற்கு எப்படி இது சால்வ் பண்ண வேண்டும் என்றால், நம்மளுடைய உழைப்பு, அதில் வரும் காசு, அதில் இருக்கிறத வச்சு அமைதியாக காலத்தை ஓட்டினால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது அனுபவத்தில் சொல்கிறேன். நானும் வீட்டில் 10வது ஆள் தான். கஷ்டப்பட்டு தான் உழைத்து இழைத்து எல்லாம் வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறேன். இதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. நான் 38 வருடங்களாக ரயில்வே பாதுகாப்பில் பணியாற்றி 8 வருஷம் ரிட்டையர்டு ஆகிவிட்டது. இப்பொழுதும் எலெக்ஷன் டியூட்டிக்கு போய்விட்டு தான் வந்தேன். இதில் ஆன்மீகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது எந்த மதமும் இருந்தாலும் பரவாயில்லை. ஆன்மீகத்தோடு சேர்ந்து வாழ்ந்தால் ஒற்றுமை, உழைப்பு, உண்மை, உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் நல்ல எண்ணங்கள் இருக்கும். இதுதான் முயற்சி. இதில் எம்மதமும் சம்மதம் தான் கூட அந்தந்த மதத்துக்கு தந்த ஒரு கோட்பாடு இருக்கும். அதற்காக மகா பெரியவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உடல் நலம் பெற காஞ்சி மகா பெரியவர் பரிந்துரை ஸ்லோகம், அஸ்மின் பரந்தாமன் ஆத்மகல்பே தௌமித்த முத்தாபிதா பத்மயோனிஹி அநாதத பூமா அமரோக ராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. எங்கும் நிறைந்திருக்கும் குருவாயூரப்பா, பிரம்மாவை தோற்றுவித்தவரே நீயே என்று நோய்களை போக்கி நலம் பெற வேண்டும். இதில் நான் மொத்தத்தில் இதிலும் சொல்கிறேன். கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றடைக்கும் அவரை துதிப்போமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுமே. இயேசுவே உன்னை நான் அறிவேன். அதே போல் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எல்லாம் நமஸ்காரம் தொழ வேண்டும், ஜெபம் செய்யும். எல்லாம் ஆன்மீக வழியில் சென்றால் நம்மளுக்கு எல்லாம் ஜெயம் கிட்டும். எல்லோருக்கும் நலமுடன் வாழ கடவுளை வேண்டுங்கள். மதத்தை மதிப்பவருக்கு அனைவரும் மதியுங்கள். தாய் மதத்தை படிப்பது தாயை படிப்பதற்கு சமம். பெற்றோர்களை தேவையில்லாமல் அவர்களை டென்ஷன் ஆக்காதீர்கள். நம்மளுக்கு தாய் தந்தை தான் தெய்வம். இதற்கு ஒரு பழமொழி
தவறு என்பது தெரிந்து செய்வது, தப்பு என்பது தவறு செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது நம்பி. HPM யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அட்வைஸ் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.